அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை முன்னிறுத்தி இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாளை அனைவரையும் இதே போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெற்று நம் அனைவருக்கும் செல்லக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாத் என்று சொன்னால் பிறப்பு என்பது பொருள். இந்த உலகத்திலே இப்போ எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க, பர்த்டே. இந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாத் என்பது எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது என்று நாம் கணக்கிட்டு பார்த்தால் 1447 ஹிஜ்ரி என்று நாம் சொல்கிறோம். இப்போ ஹிஜ்ரி எவ்வளோ போயிட்டுருக்கு? 1447. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்தது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றது என்று பார்த்தால் 53வது வயதில். அப்பொழுதுதான் ஹிஜ்ரி என்பது துவங்குகிறது. எனவே அந்த 1447ஐயும் அந்த 53ஐயும் சேர்த்தால் 1500. இப்பொழுது 1500வது மீலாதில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எடுக்க வேண்டும். காரணம், அறிஞர்கள் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை விண்ணும் கொண்டாடியது, மண்ணும் கொண்டாடியது. விண்ணுலகத்தில் இருக்கின்ற மலக்குமார்களும் சந்தோஷப்பட்டார்கள், மண்ணுலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷப்பட்டது. ஏன்? சொர்க்கமும் சந்தோஷப்பட்டது, நரகமும் சந்தோஷப்பட்டது. சொர்க்கம் சந்தோஷப்படலாம், நரகம் ஏன் சந்தோஷப்படுகிறது? சொர்க்கம் சந்தோஷப்படலாம், நரகம் ஏன் சந்தோஷப்படுகிறது என்று சொன்னால், நரகம் இப்படி நினைத்து கொண்டது, என்னிலே எல்லா மக்களும் வந்து சேர்ந்து விட்டால் நான் எப்படி அவர்களை தாங்கிக் கொள்வேன்? நபி அவர்கள் வந்ததின் காரணமாக பல நபர்கள் என்னை விட்டும் தப்பித்து எங்கே சென்று விட்டார்கள்? சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். எல்லாரையும் நான் எப்படிப்பா சமாளிப்பேன்? எல்லாருமே நபி இல்லை, ஹிதாயத் இல்லை. அப்படி என்று சொன்னால் எல்லோரும் இங்கே தானே வந்திருப்பாங்க. நபி வந்ததின் காரணமாக ஹிதாயத் வந்தது, ஹிதாயத் வந்ததின் காரணமாக மக்கள் எல்லாம் நேர்வழி பெற்று சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள், நான் தப்பித்து கொண்டேன் என்று அறிஞர்கள் பேசக்கூடிய கருத்தை தவிர இது கிதாபுகளில் இருக்கின்ற விஷயம் அல்ல. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிற்கு முன்னால் பல முன்னறிவிப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கொடுத்தான். அந்த முன்னறிவிப்புகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மாவு ஜம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அந்த அரபு உலகத்திலே ஜம்சம் நீர் என்பதை காணாமல் போயிருந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இருந்த அந்த ஜம்சம் கிணறு என்பது காணாமல் போயிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்க போகிறார்கள் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் முத்தலிப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாதா பாட்டனார் அவர்களுடைய கனவிலே உதிக்கச் செய்து, நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லுங்கள், அங்கே ஒரு நீர் ஊற்று என்பது இருக்கிறது, அதை உங்களுடைய கரத்தினால் மக்களுக்கு கொடுப்பதை போன்று அவர்கள் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள், கனவிலே காண்கிறார்கள். அப்பொழுது துவங்கியது அந்த மாவு ஜம்சம், இன்று வரை அப்படியே மக்களுக்கு கொண்டு வந்தே இருக்கிறது. அப்துல் முத்தலிப் அவர்கள் கண்ட கனவு என்ன தெரியுமா? அங்கிருந்து தண்ணீர் ஊற்றை எடுத்து மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறார்கள். அதுதான் ஹிதாயத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுப்பார்கள் என்பதை அன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னறிவிப்பாக யாருக்கு? அப்துல் முத்தலிப் அவர்கள் கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய தந்தை ஆமினா அம்மா அவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அப்துல்லா அவர்களை பற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையான அப்துல்லா அவர்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இருவரையும் பரிசுத்தமானவர்களாக ஆக்கினான்.
அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய வம்சவழியில் யாரெல்லாம் தொற்று வந்தார்களோ அத்தனை நபர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தவான்களாக ஆக்கி வைத்தான். வரலாறுக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தொட்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பரம்பரை இருக்கிறதோ அத்தனை நபர்களும் தூய்மையான குடும்ப, தூய்மையான இல்வாழ்க்கை, தூய்மையான நடைமுறையில் அவர்கள் வந்தவர்களாகத்தான் வரலாறு சொல்லித் தருகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை அப்துல்லா, அப்துல் முத்தலிபுக்கு 10 குழந்தைகளில் ஒருவர், 10 குழந்தை ஆண் மக்கள், அதில் ஒருவர் தான் யார்? அப்துல்லா. மிகவும் அழகானவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் தன் தந்தையுடைய எல்லா சொல்லுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அமினா அம்மா வஹப் என்பவர்களுக்கு பிறந்தவர்கள், ஜுஹ்ரா என்ற குலத்தை சார்ந்தவர்கள். மதீனா, அவங்க மதீனா யஸ்ரிபில் இருந்தவங்க தான், ஒரு கரியா ஒரு வில்லேஜில் இருந்தவங்க தான் ஆமினா அம்மா. அவர்களோடும் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. ஆனால் ஆமினா அம்மாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வயிற்றிலே நான் ஒரு கருவை தருவேன் என்பதற்காக தாமதப்படுத்தி அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினா அம்மாவுக்கும் திருமணம் நிகழ்ந்ததாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டி அவர்கள் இருவர்களையும் மறுத்து ஆமினா அம்மா அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் திருமணம் ஆனது. திருமணம் ஆன பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகனை, நீங்கள் யஸ்ரிப் என்ற அந்த நகரத்துக்கு போங்க, அங்கே பெரித்த பழங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும், நீங்கள் போய் அங்கே கொண்டு வாங்க என்று அந்த மதீனாவுக்கு தான் அனுப்பி வச்சாங்க. போயிட்டு வரக்கூடிய அந்த வழியில் தான் அப்துல்லா அவர்களுக்கு உடல்நிலை வாய்ப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அங்கே இறந்துட்டாங்க. இன்றளவும் அந்த சவுதியுடைய இடத்துல சுல்தானா ரோட் என்ற ஒரு இடம் இருக்கிறதாம். அந்த இடத்தில் தான் சனியத்தல் வதா என்ற அந்த இடத்தில் தான் அவர்களுடைய கபர் என்ன செய்ய இருக்கிறார். இது யாரை சொல்ற? அப்துல்லா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னால் பல முன்னறிவிப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து தந்தான். அதை குர்ஆனும் நமக்கு தெரிகிறது. சூரத்துல் ஃபீல், சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை படையினர் வந்தார்கள். அந்த அழிக்கப்பட்ட அந்த யானை படையர்கள் அபாபில் என்ற அந்த பறவைகளால் அழிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான், அந்த ஆண்டில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்துவ மன்னனான அப்ரஹாக்கு என்ன செய்தான்? தந்தான். இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகிறார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக தந்ததாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தை பற்றி ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேட்க உருதுவில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் அவங்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டவராக இருந்தாங்க, தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையிலே இருந்தாங்க, சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நேரத்திலே அவர்களுடைய வீடு முழுக்க பிரகாசத்தால் அப்படியே மூழ்கி இருந்தது, மொத்தமாக அடைவழைத்து இருந்தது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அவர்களுடைய பூமியில் வைத்த நேரத்தில் இது ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவுடைய நிலையில் சென்று விட்டார்கள். ஒரு குழந்தை கீழே போட்ட உடனே அப்படியே தான் இருக்கும், காலடிக்கும். ஆனால் குழந்தை என்பது திரும்புவது அசாத்தியமான ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முதல் இந்த பூமியில் படுகின்ற நேரத்திலே சஜ்தாவுடைய ஹாலத்தில் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான். இது ரிவாயத்தில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்திலே இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்தவர்கள். அன்று அரபு உலகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு மக்கத்து பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் என்று சொன்னால் கிராமங்களிலிருந்து வந்து பெண்கள் என்ன செய்வார்கள்? அந்த குழந்தையை அவங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து சென்று அமுதூட்டி பாலூட்டி அவர்களை வளர்ப்பார்கள். அதில் அவங்களோட தங்க பயானில் சொன்னாங்க, ஒரு 10 பேர் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அதில் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்ய தாமதமாக வந்தாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கிட்டு போனாங்க. அருமையான வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வருடங்கள் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு அவங்களுடைய வளர்ப்பில் தான் இருந்தாங்க. ஹலிமத்து சாதியார் சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து சென்ற பிறகு என்னுடைய வீட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பரக்கத்தை தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் எந்த தினம்? திங்கட்கிழமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த நாள் திங்கட்கிழமை. சஹாபாக்களுக்கு மத்தியில் நோன்பு சம்பந்தமாக சில கேள்விகள் வரும் பொழுது ஒரு சஹாபி கேட்டாங்க, யா நபி அல்லாஹ்,
ஃபஸௌம யௌமுல் இஸ்னைன், நீங்கள் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாலிக யௌமுன் உலித்து ஃபீஹி. அது முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்பது முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கு. இந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அது மட்டுமல்ல இந்த நாளில் தான், இந்த திங்கட்கிழமை தான் எனக்கு நுபுவத், நபி என்ற பட்டமும் கிடைத்தது, ஹதீஸ்ல இருக்கு. எனவே தான் நான் அந்த நாளில் நோன்பு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. அபூ லஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சா அப்துல்லா என்பவர்களோட பிறந்தவங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் சகோதரர். அவருக்கு செய்தி போது, அவருக்கு செய்தி போன அந்த நேரத்தில் அவர் சந்தோஷத்தில், எனக்கு சகோதரனுக்கு குழந்தை பிறந்திருக்கா, அப்போ சகோதரன் இல்லை, வஃபாத் ஆயிட்டாங்க, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண், அவங்களுடைய அடிமையாக இருந்த சுவைபியா அல் அஸ்லமியா, சுவைபத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணி வந்து சொல்றாங்க, உங்களுடைய சகோதரருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, நீ சொன்ன சுப செய்திக்காக வேண்டி இப்படி விரலை காட்டி சொன்னாராம். ஹதீஸ்ல இருக்கு, விரலை காட்டி, நீ இதற்கு பிறகு அடிமை இல்லை, நீ உரிமையுடப்பட்டவள், நீ எனக்கு அடிமை இல்லை, இதுக்கப்புறம் நீ சுதந்திரமானவள் அப்படின்னு சொன்னதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை அவர் சந்தோஷமாக கொண்டாடியதனால அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் ஒரு சமயம் கனவு கண்டேன், என்னுடைய சகோதரர், அவங்கள யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையினுடைய சகோதரர் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு. அவங்க கனவு கண்டாங்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சகோதரர் அபூ லஹப் நரகத்திலே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் அப்படியே சூழ்ந்து பார்த்தாராம். தப்பத் யதா அபீ லஹப், யாரை பற்றி, அவங்கள பற்றி தானே இறங்குச்சு. தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப், அபூ லஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும், இந்த ஆயத்தில் இறங்குச்சு. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துடைய பணியை முதல்ல ஹஜ்ரத் அவங்க சொன்ன மாதிரி குடும்பத்தாருக்கு சொன்னாங்க. அப்பொழுது அந்த குடும்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னது, இதற்காகவா எங்களை எல்லாம் அழைத்த அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உன் மீது நாசம் உண்டாகட்டும்னு அவர் சொன்னவர். அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்குனான். ஆனால் அபூ லஹப் கனவிலே அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, நரகத்தினுடைய எல்லா சூழல்களும் அவர்களை சுற்றி இருக்கிறது. அந்த நேரத்தில் அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி என்பது பார்த்தாராம். என்ன, எல்லாம் சுற்றி உனக்கு கஷ்டமாக இருக்கு, நீ என்னப்பா சந்தோஷமா, உன் முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு புன்னகை தெரிகிறது அப்படின்னு சொன்னா, நாளை தினம் எனக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறது, அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னார். திங்கக்கிழமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டதற்கு அந்த கனவிலே பேச்சு நடக்கிறது. நபி அவர்கள் பிறந்தார்களே, அந்த நேரத்தில் என்னுடைய கையை கொண்டு நான் அந்த பெண்ணை நீ உரிமையானவள், நீ சுதந்திரமானவள் என்று சொன்னதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விரலில் இருந்து எனக்கு ஒரு திரவத்தை ஏற்படுத்தி தருகிறான். ஒரு லிக்விட் ஒன்று என்ன செய்து வெளியாகுது, அதை நான் சுவைத்தால் அது எனக்கு ஆனந்தத்தை தருகிறது. ஹதீஸ் கிதாபில் இருக்குது. அந்த விரலில் இருந்து ஒரு திரவம், ஒரு குளிர்பானம் என்பது வெளியிலாகிறது, அதை நான் குடிக்க எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன செய்கிறது, தருகிறது. இந்த நரகத்தினுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு என்ன செய்ய ஒரு பொருட்டா இல்லை. நான் இங்கே சொல்ல வருவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிறப்பை கண்ணியப்படுத்தியதினால் அவருக்கு நரகத்தில் கூட ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்தி தருகிறான். மீலாத் என்பது வெறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை கேட்டோம் போயிட்டோம் அப்படி என்பது கிடையாது. முழுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நாம் படிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு தலைவரை பார்க்க இயலாது. எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள், நீங்க நல்லபடியாக இருங்க, நல்ல மனிதர்களாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்னை போன்ற நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதான் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால் ஃபத்தபிஉனி, நபியே என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒரு திருமணத்திற்கு பல அறிஞர்கள் போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஒவ்வொருத்தரவங்களும் வாழ்த்துனாங்களாம் மக்களை, மணமக்களை. இப்போலாம் முகூர்த்த நாள் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் போனாங்களாம். போனவர்கள் வாழ்த்துனாங்களாம். எப்படி வாழ்த்திருக்கிறாங்க, நகையும் சதையும் போன்று நீ வாழ்க, ஒருத்தர் வானமும் பூமியை போன்று வாழ்க,
இன்னொருத்தர் மலையும் மேகமை போன்று வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தமிழறிஞர்கள். அப்போ கடைசியாக ஒருத்தர் ஏறி வந்தாராம், இத்தனை நபர்கள் இப்படி வாழ்க அப்படி வாழ்க அப்படி வாழ்கன்னு சொன்னீங்களே, ஒருத்தராவது நானும் என் மனைவியும் வாழ்ந்ததை போன்று வாழ்கன்னு சொன்னீங்களா? நானும் இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? நானும் என் மனைவி வைஃபும் வாழ்ந்த மாதிரி நீ வாழ்ப்பான்னு பல பேர் சிரிப்பு வருது. நான் எப்படி அதை சொல்லுவேன்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் ஆகச் சிறந்தவர் அவருடைய குடும்பத்தாரில் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக்கல. வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு ஆகச் சிறந்தவனாக இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய பாடம். வாழ்க்கையிலிருந்து, நபியுடைய வாழ்க்கையிலிருந்து பாடத்தை எடுக்கணும். அற்புதங்களை கேட்டுட்டோம், நபியுடைய பிறப்பு இவ்வளவு பெரியதா அப்படின்னு நகர்ந்து போவது கிடையாது. நபியுடைய சுன்னத்தை பின்பற்றணும். நபியுடைய இல்வாழ்க்கையில் சரி, எல்லா நிலைகளிலும் சரி, நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றணும். சொன்னா முதல்ல அவர்களை பற்றிய வரலாறு நம்மளுடைய மனதில் ஆழமாக பதியணும். நபியினுடைய 25 வயதில் என்ன நடந்தது, நபியினுடைய 35 வயதில் என்ன நடந்தது, இதெல்லாம் வரலாறுல நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும், இல்லை கேட்கணும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப இலகுவாக போயிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு புக்கை எடுத்துணும் படிக்கணும் அப்படின்னு. இப்போலாம் அப்படி இல்லை, யூடியூப்ல தட்டா என்ன செய்யுது, நம்மளுக்கு நபியுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே வருகிறது. நாம் கேட்டால் தான் நம்மளுடைய இதயங்கள் என்பது பண்படும். நபியுடைய தியாகம் நம்மளுக்கு விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அந்த தியாகம் நமக்கு விளங்கணும். வெறும் வரலாறுகளை கேட்டுவிட்டு காதலை இந்த காதலை வாங்கணும், அந்த காதலை போயிட்டோம், क्या बात करे बा, क्या बात करे बा, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வாழ்க்கையா? என்னங்க பேசினாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். வீட்டுக்கு போயிட்டு अच्छा बात करे हजरत कुछ क्या बात करे, किसके बारे में बोले, जरा बोलो, नहीं बोलूंगा. ஏன்னா நான் இந்த காதலை இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படி அல்ல வாழ்க்கை. ஒவ்வொன்றும் கேட்கும் பொழுது நம்மளுடைய இதயத்தை என்ன செய்யணும்? திறக்கணும். அது அப்படியே சார்ஜோட வைக்கணும். கொஞ்ச நேரம் சார்ஜ். இந்த காம்பவுண்ட்குள்ள தான், நான் வெளியே போயிட்டா நான் வேற ஆளு. அப்படி இல்லை இஸ்லாம் என்பது. நபியினுடைய வாழ்க்கை நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் இருக்கணும். வெறும் இந்த 12 நாட்கள் மட்டும் நான் மீளாத கொண்டாடிடுவேன், நபியை பற்றி வரலாறை கேட்டுப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன், அப்படி கிடையாது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நபியுடைய வாழ்க்கை நம்மளிடத்துல வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் மென்மையாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் எப்படி இருந்திருக்காங்க, ஒரு தந்தையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்க, ஒரு மாமனாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க, அதான் வரலாறுகள்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த குறைஷிய பெண்மணிகளும் அங்கே இருக்கிறாங்க. உள்ள மனைவிமாரிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே சத்தமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே சத்தமாக இருக்கு. காச்சு பூச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் இருந்தால் எப்படி சவுண்டு வரும், அது மாதிரி பேசி வெளியே ஒரு நபர் வராங்க. வந்து நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யார் அது? அன உமர், நான் உமர் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அங்கே காச்சு பூச்சின்னு சத்தம் இருந்ததெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் நிசப்தமாயிருச்சு. வாங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. அவங்க கதவை திறந்து உள்ளே வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க உமரே அப்படின்னு புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே அவங்கள வரவேற்றாங்க. வந்தவங்க அல்ஹக்கல்லாஹு சின்னக, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை இப்படியே சிரித்த வண்ணமாகவே வைப்பானாக அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வரவேற்கிறா, அப்படியே வரவேற்கலாம், என்ன ஒரு புன்முறவலோட ஒரு சிரித்த வண்ணமா நீ என்ன செய்ய என்ன வரவேற்றீங்களே, என்ன காரணம்? உங்களுடைய சிரிப்புக்கான காரணம் என்ன? உங்களுடைய புன்னகைக்கான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அவர்களே, இவ்வளோ நேரம் இந்த பெண்கள் எல்லாம் காத்மூச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. உமர் என்ற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் நிசப்தமாயிட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை தான் என்னால் சிரிப்பா என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாம நான் சிரிச்சு உங்களை வரவேற்றேன். உங்களை பார்த்த உடனே இவங்கெல்லாம் இவ்வளவு என்ன செஞ்சுட்டாங்களே, நிசப்தமா ஆயிட்டாங்களே. உடனே உள்ள வந்தவங்க அந்த பெண்களை பார்த்து திரும்பிட்டாங்க. அவங்க அப்படியே ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க. ஆயிட்டு
நீங்கள் எல்லாம் நபிக்குத்தானே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பயப்படுவதற்கு. இது என்ன உமருக்கு கொடுப்பது? நீங்க பயந்தா யாருக்கு தான் அதிகமா பயப்படணும்? நபிக்குல பயப்படணும். நீங்க என்ன பயப்படுறது? முதல்ல நபிக்கு நீங்க கட்டுப்படுங்க, நபிக்கு நீங்க பயப்படுங்க. ஏன் பெண்களே உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உமருக்குத்தான் பயப்படுவீர்களா? ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. நபி அவர்கள் மென்மையானவர்கள், பல் அன்த அஃபல்லு, ஆனால் நீங்கள் முரடர். நீங்கள் இப்படியே சொன்னாங்க, நீங்க ஒரு முரடர். என்னுடைய நபி எப்படிப்பட்டவர்கள்? மென்மையானவர்கள். இதுதான் வாழ்க்கை, நபியுடைய வாழ்க்கை. ஒரு உதாரணம் போதும் நபியுடைய வாழ்க்கை. நாம் வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய வீடு எப்படி இருக்கிறது, நம்மை உள்ளே வாங்கக்கூடிய நேரத்தில் இதுதான் நபியுடைய வாழ்க்கை. நாம் வீட்டில் ஒழுங்கா இருக்கிறோமா? நம்மளுடைய மனைவிமார்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தா பெண்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாயிருவாங்க, தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் சந்தோஷமாயிருவாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான், வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கைவசம் என்னுடைய இதயம், என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், யா உமரு மா லகியக ஷைத்தானு கத், உமர் அவர்களே, ஷைத்தானே நீங்க ஒரு பாதையில வந்தா உங்களை சந்திக்க மாட்டான். ஷைத்தானே நீங்க ஒரு பாதையில வருகிறேன் என்று சொன்னால் சந்திக்க மாட்டான். இந்த பெண்கள் எங்கே உங்களை சந்திப்பது? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மாத்திட்டாங்க. அந்த கோபத்தை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தணிச்சாங்க. இது புகாரி ஷரீஃப்ல இருக்கின்ற ஹதீஸ். நான் இங்கே சொல்ல வருவது, நபியினுடைய வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு மென்மையை தர வேண்டும். நபியினுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கரடுமுரடான வாழ்க்கையை விட்டு, நம்முடைய வார்த்தைகளில் தடிப்பம் என்பதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு மென்மையான ஒரு உலகத்திற்கு கொண்டு போகணும். நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம நேரம் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவ்வளவு நேரம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இதுல தான் நமக்கு வாழ்க்கை என்பது இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் நகரத்துக்கு போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. இதையெல்லாம் நம்மளும் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய மனைவிமார்களுக்கு இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் எடுத்தோன்னா, இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு வந்திருக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் நம்ம மனைவிமார்களும் தான். அவங்க வீட்டில் ஒரு வேலை இருக்கு, நீங்க தொழுகைக்கு அப்புறமா போங்கன்னு சொன்னா நம்மளால போக முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை அன்பொழுக, சந்தோஷமாக, எல்லா நேரத்திலும் அவர்களோட இணக்கமாக போனாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிக்கல என்று எடுக்க முடியாது. கண்டிக்கவும் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. பர்தாவுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. பர்தாவுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு சமயம் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, உள்ள வராங்க. அப்பொழுது கண்ணு தெரியல, குருடர் அவங்க. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்குறாங்க, யார சொல்லலாம் உள்ள வரலாமா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஜ்தபிஹா மின்ஹும், அந்த ரெண்டு பேரையும் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கம்மா. உடனே அவங்க கேட்டாங்க, அலைஸ யுபஸிரனா, யார சொல்ல அவர் தான் கண் குருடர் ஆயிற்று, எங்களை எப்படி பார்ப்பார்? எங்களை எப்படி அவங்க பார்ப்பார்? பார்க்க முடியாது. நாங்களா இருந்தா ஆமா கண் தெரியாதுல்ல அப்படின்னு விட்டுருப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, அஃப அம்யாவானி அன்துமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன குருடிகளா? நீங்க அவங்கள பார்க்குறீங்களே, தப்பு இல்லையா? அவங்க தான் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா, நீ எப்படி பார்க்கலாம்? யார? உம்மஹாத்துல் முஃமினீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட கண்டிப்பான ஒரு வார்த்தை. தன் மனைவிமார்களோட அன்பாகவும் போயிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்திலே இதெல்லாம் எப்போ நம்மளால செய்ய முடியும் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நாம் சுன்னத்தை பின்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நிச்சயமாக நாம் எல்லா இடத்திலும் சரியானவர்களாக இருக்க முடியும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்றத்தில், அவர்களுடைய சபையில் இருந்த ஒரு பெரிய கவிஞர். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அழகாக கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்ஸனு மின்க லம் தர ஐனி கத், நபியே
உங்களை போன்று அழகுமிக்க ஒரு நபரை இந்த கண்கள் எப்பொழுதுமே பார்த்ததில்லை. இந்த கண்கள் அழகான ஒரு மனிதரை உங்களை விட பார்த்தது கிடையாது என்று சொல்லிட்டு அடுத்த வரிகள் சொல்கிறார், வ அஜ்மலு மின்க லம் தலிது நிசா, இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்மணியும் உங்களை போன்று ஒரு அழகுமிக்க ஒரு மனிதரை பெற்றெடுத்ததில்லை. அடுத்து அந்த ஷாயிர், அந்த கவிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை, குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், நீங்கள் இந்த உலகத்திலே பிறக்கப்படுகின்ற நேரத்தில் எல்லா குறைகளை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக தூய்மையானவர்களாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இறுதி வார்த்தையாக சொன்னார், இன்னக குலிக்த கமா தஷாஉ, இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் எப்படி பிறக்க வேண்டுமோ நீங்கள் நாடியவாறு பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் எப்படி போய் இருக்கிறீங்க, உங்கள் உடல் அமைப்பு எப்படின்னா, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் மனிதர்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க தன்னுடைய உடலில். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அந்த கவிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, படைக்கப்பட்டிருக்கிறீங்க. இது ஒரு கவிஞர் நபியினுடைய பிறப்பை சம்பந்தமாக சொன்ன ஒரு வார்த்தைகள். இது எல்லாம் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, மீலாதுன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500வது இந்த விழா என்பது எங்கெங்கேயோ எப்படியோ கொண்டாடப்படுகிறது. ஆனால் நாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 63 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. எனவே எல்லா விஷயங்களிலும், ஒரு வாலிபமாக இருக்கட்டும், ஒரு திருமண இல்வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு போர் சம்பந்தமாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு முன்மாதிரி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீலாதிலே நாம் உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய இல்வாழ்க்கையில், நம்முடைய மனைவியிடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் சீரான முறையில் என்ன செய்யும், நடந்து கொள்ள வேண்டும். நபியை பின்பற்றி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் சீரானவர்களாக வருவார்கள். நபியுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் தங்களுடைய குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பயானிலும் பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 குழந்தைகள், 8 பேர குழந்தைகள், 8 பேர குழந்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை எல்லாம் எப்படி வளர்த்தார், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எப்படி வளர்த்தார்கள், அந்த வரலாறுலாம் படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாட்டனாராக, ஒரு தாதா, ஒரு நானாவாக எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க என்பதை வரலாறுகள்லாம் நம்ம படிக்கிறது. மிக முக்கியமாக ஒரு சம்பந்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க. யாரு கொடுத்தாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை யாரு கொடுத்திருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய தாயார் ஃபாத்திமத்து பின்த் அசத், ஃபாத்திமத்து பின்த் அசத், அவங்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறாங்க. அற்புதமான வரலாறு. சம்பந்தி இடத்துல ஒரு ரத்த பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபாத்திமத்து பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாமை தழுவிட்டாங்க. அபூ தாலிபுடைய மனைவி அவங்க. அபூ தாலிப் அவங்க என்ன செய்யல, இஸ்லாமை ஏற்கலை. ஆனால் அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரி 4 அவங்க வஃபாத் ஆகுறாங்க. ஒரு சம்பந்தி வஃபாத் ஆகுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வருகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலங்கியை எடுத்து, இந்த துணியை அவங்களுடைய கஃபனுக்காக வேண்டி பயன்படுத்திக்கிங்க கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபனில் ஆடையில் என்ன செஞ்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. கபரில் எடுத்து வச்சுட்டாங்க. வச்சுட்ட பிறகு எல்லாம் கபரை முடிச்சிட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு பக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருந்தாங்க. வரலாறு சொல்லுது. ஒரு சம்பந்தி அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது போன்று உங்களுடைய ஆடையை கொடுத்து, உங்களுடைய மேலங்கிய கஃபனுக்காக கொடுத்து, கஃபன் வேலைலாம் முடிச்ச பிறகும் எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் இந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை வளர்த்தது யார் தெரியுமா, அபூ தாலிப்.
யாரு? அபூ தாலிப். என்னை 8 வயதில் கைப்பிடித்தார்கள், என்னுடைய 50 வயது வரைக்கும் என்னை கைப்பிடித்து கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் அது அபூ தாலிப். அதற்காக உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களுடைய மனைவியான இவர்கள் தான். இதுதான் விஷயம். இவர்கள் மட்டும் வீட்டிலே அதற்கு உறுதுணையாக இல்லை என்று சொன்னால் எனக்கு யாரும் இல்லாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளையை அலிக்கு என்னுடைய மகளை கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே நான் படுத்துக் கொண்டிருக்கிறது எதுக்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? இப்பொழுது முன்கர் நக்கீர் வந்து கேள்விகள் கேட்பார்கள். இங்கே நபி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்களிடத்தில் மெல்லினமாக அவரிடத்தில் கரடு உரடாக கேட்க கூடாது என்பதற்காக நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி இருக்கிறாங்க பக்கத்துல, எப்படி அவங்களிடத்துல என்னால் அப்படி கேள்வி கேட்க முடியும்? முன்கர் நக்கீர் கூட நபியின் காரணமாக அச்சம் கொள்வார்கள். ஹிஜ்ரி 4. இப்ப எடுத்து பாருங்க, அசத், ஃபாத்திமத்து பின்த் அசத் அவங்களுடைய பேரு, வரலாறு. ஒரு தந்தையாக சொல்ல வேண்டாம், ஃபாத்திமா அம்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்தாங்க, ஒரு மாமனாராக அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டாங்க. இதுதான் முக்கியம். நபியுடைய வரலாறு என்பது நம்மை பண்படுத்த வேண்டும், நம்மளை சீரான சுன்னத்தான பிறகு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய இல்வாழ்க்கை, நபியினுடைய அந்த குடும்ப வாழ்க்கை, இதை பார்த்தால் நிச்சயமாக நம்மிடத்தில் இறையச்சம், இஹ்லாஸ், தக்வா எல்லாம் என்ன செய்யணும் வந்துடும். எனவே நபியினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நபியினுடைய குடும்ப வாழ்க்கை, நபியினுடைய இல்வாழ்க்கை. இது சம்பந்தப்பட்ட வரலாறுகளை அதிகமாக படித்து நாமும் சிறந்த கணவன்களாக, சிறந்த தந்தையாக. இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் ஏங்கி கொண்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தந்தை எனக்காக வேண்டி 1 hour கொடுக்க மாட்டாரா, 2 மணி நேரம் கொடுக்க மாட்டாரா? புத்தகங்களில் படிக்கின்ற அந்த செய்திகள் எல்லாம், அந்த கதைகள் எல்லாம் நமக்கு எவ்வளோ விஷயங்களை தருது. ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை ஆஃபீஸ்க்கு ரொம்ப தயாராகி போயிட்டுருக்கிறார். பையன் லீவில் இருக்கிறான், வந்து சொல்கிறான், பாப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நீங்கள் இருப்பீங்களா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நீங்கள் இருப்பீங்களா, எனக்கு நேரம் கொடுப்பீங்களா அப்படின்னு என்ன செய்கிறார், கேட்குறார். அப்போ அந்த தந்தை, இல்லைப்பா இன்னைக்கு போகலன்னா 1500 ரூபா 1500 பிடிச்சிருவாங்கப்பா, 1000 ரூபா பிடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு என்ன செய்யற சொல்கிறார். அப்படியா? உள்ள ஓடோடி போய் ரூமில் இருந்து என்ன செய்கிறார், ஒரு உண்டியலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். யார் கையில்? அப்பா கையில். இதை உடைங்கப்பா. உடைச்சி அதில் என்ன படுது, எவ்வளோ இருக்குது? 2000 ரூபாய் இருக்குது. அப்பா நீங்கள் கேட்டது 1500 ரூபா, இதில் 500 ரூபா கூடயே இருக்குது, நீ வச்சுக்கிட்டு ஒரு நாள் எனக்காக கொடு. இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் ஏங்குகிறது, பாசத்துக்காக ஏங்குது. அந்த பாசம் நபியுடைய அந்த கொடுக்கலை, நம்ம அதை கொடுக்காதது காரணமாகத்தான் வேற யாரையாவது பிடிச்சிக்கிட்டு போகுது. நம்ம குழந்தைங்க நம்ம கைவிட்டு போவதற்கான மிக முக்கியமான காரணம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்போன் மட்டுமல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மற்ற மீடியாக்கள் மட்டுமல்ல, நாமும் அதில் தவறு செய்கிறோம். நபியினுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தோடு, பாசத்தோடு, இணக்கத்தோடு போயிருக்கிறது. நம்ம எதை போல சம்பாதிக்கிறோம், எடுத்து வந்து போட்டுட்டா போதும், நம்ம மனைவி அப்படியே பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்துடுறோம். இல்லை, நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாப்பது, நம்மளுடைய மனைவிமார்களை பாதுகாப்பது ஷரிய சட்டம் என்று மட்டும் நினைக்காமல் நம்மளுடைய பாசம் இருந்தால் தான் அந்த ஷரியத்தை என்ன செய்யும், நிற்கும் என்பதை பார்க்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷரியத்தை முழுமையாக பின்பற்றி நம்முடைய குடும்பத்தில் சுன்னத்தான வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு நாம் பாசத்தோடும் அவர்களோடு இரக்கத்தோடும் நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.